அனாதிநாதர் நவநாத யோக மரபுக்கு மட்டும் உரியவரல்ல, மாறாக இந்து மதத்தின் பெரும் கடவுள்களில் ஒருவராகவும் வணங்கப்படுவதால் இந்தியாவின் பல்வேறு ஆன்மீக நூல்களில் அவரை பற்றிய பல கதைகள் உள்ளன. இருப்பினும் சில கதைகள் நவநாத மரபுக்கு மட்டுமே தனித்துவமானவை. அவை முக்கியமாக நவநாத யோகிகளிடையே வாய்மொழி மரபாக பரவி வந்தன. அவற்றுள் ஒன்று சிவன் தனது துணைவியான பார்வதியிடம் அமரத்துவ கோட்பாட்டை கூறிய கதையாகும். அதை மச்சேந்திரநாதர் ஒட்டு கேட்டார். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கதையில் மிகச்சிறிய விவரங்களில் சித்தர்கள் கூறிய தொகுப்பு, அதாவது அமர்த்துவத்தை சித்தர்கள் குறிப்பிடும்போது அமர் கதா என்று குறிப்பிடுகிறார்கள். அமர் கதா ஒருமுறை மகாதேவி பார்வதி தன் கணவரிடம், தேவர்களுக்கெல்லாம் பெரியவரான சிவபெருமானே, நீங்கள் மனித மண்டை ஓடுகளால் ஆன மாலையை தங்கள் கழுத்தில் அணிந்திருக்கிறீர்கள். தயவு செய்து நீங்கள் அவ்வாறு செய்வதற்கான காரணத்தையும், இதற்கு முன்பு இந்த மண்டை ஓடுகளெல்லாம் யாருக்கு சொந்தமாக இருந்தன என்பதையும் கூறுங்கள் என்று கேட்டார். புன்னகையுடன் யோகிகளின் தலைவர் பதிலளித்தார். அன்பே, இவை அனைத்தும் உனது வெவ்வேறு முந்தைய பிறவிகளில் உனக்கு சொந்தமானவை. நாம் ஒன்றாக கழித்த தருணங்களைப் பற்றிய இனிய நினைவுகளை அவை எனக்கு தருவதால் நான் இவற்றை அணிகிறேன். இதை அறிந்த பார்வதி மிகவும் கலக்கமடைந்து நடுங்கும் குரலில், நீ இதயமற்றவன். உன் அன்புக்குரிய வாழ்க்கை துணைவியான நான் மீண்டும் மீண்டும் இறந்து கொண்டிருக்கிறேன். நீயோ அழியாதவன் என்பதனால் வெட்கமின்றி என் மண்டை ஓடுகளைச் சேகரித்து உன் கழுத்தில் அணிந்து கொள்கிறாயா? இதுதான் உன் அன்பா என்று பேசினாள். அவள் தன் இறைவன் மீது மிகுந்த கோபம் கொண்டாள் என்றும் சாந்தமான யோகிகளின் தலைவனான ஆதிசிவன் பதிலளித்தார். என் அன்பே, நீ மீண்டும் மீண்டும் இறந்து பிறக்க வேண்டியிருப்பதற்கு நான் காரணமல்ல, அது உன்னால்தான். நீ அனாதியின் அமர கதையை அறியாததாலேயே இது நிகழ்ந்து வருகிறது. அதை பற்றி அறிந்த பின்னரே ஒருவரால் அமரத்துவம் அடைய முடியும். அமர கதை இவ்வுலகிலுள்ள மிகப்பெரிய இரகசியமும் மர்மமுமாகும். மேலும் அமரத்துவம் பெறுவதற்கான ஒரே வழியும் அதுவே. அவர் பேசி முடித்ததும் பார்வதி, நீங்கள் உடனடியாக இந்த அமரக்கதையின் ஞானத்தை எனக்கு அளிக்க வேண்டும். அப்போதுதான் நானும் உங்களைப் போல அமரத்துவம் பெற்று ஒருபோதும் இறக்காமதிருப்பேன். இல்லையென்றால் என்று முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஆத்திரத்துடன் கூச்சலிட்டாள். இதைக் கேட்டதும் சிவன் மென்மையாக புன்னகைத்து, இது ஒரு அற்புதமான விஷயம் பார்வதியே. உனது முந்தைய பிறவிகளில் ஒவ்வொரு முறையும் நீ இதே கேள்வியை என்னிடம் கேட்டிருக்கிறாய் என்பது உனக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் நான் அதை உனக்கு விவரிக்க முயன்ற போதும் நீ சரியாக கேட்காததால் அதன் முழுமையான ஞானத்தை உன்னால் அடைய முடியவில்லை.